பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று காத்துக்கொள்வார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை காத்துக்கொள்வார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, தீமையினின்று நான் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பல்வேறு தீமைகள் நம்மை தொடர்ந்தேட்சியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கையின் பிரயாசத்தில் தீமை, சரீர சுகத்தில் தீமை, குடும்ப வாழ்க்கையில் தீமை, எதிர்கால திட்டங்களில் தீமை, எல்லா பகுதிகளிலும் அநேக தீமைகளை சத்துருவானவன் விதைத்து விடுகிறான். சில மனுஷீக வல்லமைகள் தீமையை நம்முடைய வாழ்க்கையில் தீவினை செய்ய அவர்கள் விரோதமாய் வருகிறார்கள். வேதவசனம் சொல்லி இருக்கிறது, யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை தீமைகள் எத்தனை பேரால் கட்டவிழ்த்து விட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், தீமை நின்று அவர் உங்களை விலக்கி பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் தீமையில் அழிந்து போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. தீமையில் பின்வாங்கி போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. தீமையில் அவரை மறுதலித்து போய்விடுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், எத்தனை தீமைகள் வந்தாலும் அத்தனை தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். தீமை நின்று ரட்சிக்கிறவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சோத்திரம். எத்தனை தீமைகள் வந்தாலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு முன்னே எரிகிற அக்கினி பல மடங்கு எரிய ஆரம்பிக்கிறது. இன்னும் அதிகமா இன்கிரீஸ் ஆகுது. சோத்திரம். தீமை நின்று பாதுகாக்கிற கர்த்தர் இவர்கள் உள்ளே இறங்குவதற்கு முன்னே 4வது நபராய் உள்ளே இறங்கி வந்து அந்த தீமையிலிருந்து அவர்களை காத்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். தானியேல் சிங்கக்கவிக்கு போவதற்கு முன்னே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொங்கவிட்டு அவர்களை சித்திரவதை பண்ணும் பொழுது தேவன் அங்கே அஸ்திபாரத்தை அசையும்படியாய் அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பேதுருவை தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் காப்பாற்றினார். பைபிள்ல எங்கெல்லாம் தீமை வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி இறங்கி வருகிறார். பிரைஸ் காட். யார் மூலம் எல்லாம் தீமை வருகிறதோ அந்த தீமையிலிருந்து பரிசுத்த பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது விடுவிக்க வேண்டும், எப்படியாவது அந்த தீமை நின்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கும் வைராக்கியம் உள்ளவர்களாய் உங்களுக்காய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். பார்வோன் பின்பதாக துரத்தி கொண்டு வருகிறான். முன்பதாக செங்கடல் இருக்கிறது. ஒரு பெரிய தீமை நடக்க போகிறது. கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். பார்வோன் தீமை செய்யும்படியாய் வந்தான். அவனை கர்த்தர் சோத்திரம் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை தீமை வந்தாலும் உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரிவிலேஜ் என்ன அப்படின்னா, எத்தனை தீமை வந்தாலும் என் இருதயம் அஞ்சாது. தாவீது சொல்றால, எனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கி வந்தாலும் என் இருதயம் அஞ்சாது. காரணம், என் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். இந்த வசனத்தை இன்னைக்கு அறிக்கை செஞ்சுட்டு உங்க நாளை துவங்குங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சோத்திரம். எல்லா தீமையினின்று அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். மனுஷன் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், சோத்திரம், அசுத்த வல்லமைகளின் மூலம் எந்தெந்த ரீதியிலெல்லாம் தீமைகள் வருகிறதோ அந்த தீமையிலிருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்க போகிறார்.
கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தீமையிலிருந்து விடுவிக்கிறவரே, தீமையிலிருந்து ரட்சிக்கிறவரே, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் சொல்லுகிறேன், சில தீமைகள் இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சில தீமைகளை கர்த்தர் நன்மையாய் உங்களுக்கு முடிய செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் வெளியேறுவதாக. எல்லா தீமைகளை நன்மையை தருகிற ஆண்டவருடைய நன்மையினால் நாங்கள் ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த தீமையின் முள் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகட்டும். என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எல்லா தீமையும் கர்த்தர் விரட்டிட்டார். நன்மையை மாத்திரம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.